ஒரு டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு நெக பாதிப்பு வர முக்கியமான 3 காரணங்கள். அது என்ன 3 தகுதி? முதல்ல ஹை அன்கண்ட்ரோல் பிளட் சுகர். நெக்ஸ்ட். ரெண்டாவது வீக்கெண்ட் இம்யூன் சிஸ்டம். நெக்ஸ்ட். மூணாவது ரத்த குழாய்கள் மற்றும் நரம்பு பாதிப்பு. இந்த 3 தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணம். நாலாவது. நான் தான் 3 தான் இருக்குன்னு சொன்னேன்ல, அப்புறம் என்ன நாலாவது? கிட்டத்தட்ட 50% பேர் ப்ராப்பரா ஆரம்பத்திலே கேர் பண்ணல, ட்ரீட் பண்ணலனா இந்த நெக பாதிப்பு ஸ்கின்னுக்கு ஸ்ப்ரெட் ஆயிட்டு இன்ஃபெக்ஷன், அதாவது செல்லுலைட்டிஸ் வர வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும். இந்த பாதிப்பு எப்படி ஆரம்பிக்கும்னா, முதல்ல நெயிலோட முன்பகுதியிலையும் சைட்ல இருக்கிற பகுதியிலும் பாதிப்பு இருக்கும். ஒரு ஒயிட் எல்லோ கலர் டிஸ்கலரேஷன்ல ஆரம்பிக்கும். அது ரேபிடா ஸ்ப்ரெட் ஆயிட்டு அது நெகத்தோட முன்பகுதி மேல் பகுதியில ஸ்ப்ரெட் ஆகும். அடுத்தது ரொம்ப டீப்பா போனீங்கன்னா நெயில் பிளேட்டும் இன்ஃபெக்ஷன் ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. கடைசியா ஃபைனல் ஸ்டேஜ்ல உங்களுக்கு ஹோல் நெயில் ஃபுல்லாவே அஃபெக்ட் ஆயிட்டு ஃபைனலா பாத்தீங்கன்னா அந்த நெகம் சுத்தமா உங்களுக்கு பாதிப்படைஞ்சிரும். அதோட கலர் ப்ரௌனா இருக்கும், ஃபுல்லா கிராக்ட் உடைஞ்சு போய் இருக்கும் ஃபுல்லா. என்னென்ன நகை பாதிப்பு ஒரு டயபெட்டிக் பேஷண்ட் வரும்? ஃபர்ஸ்ட் இன்க்ரோன் நெயில், அதாவது நெகம் உள்பகுதியா வளர ஆரம்பிக்கும். அடுத்தது நெகம் திக்கா இருக்கும். மூணாவது நிறைய கிராக்ஸ் வர ஆரம்பிக்கும். நாலாவது உங்களுக்கு டிஸ்கலரேஷன் இல்லைன்னா ஸ்பிளிட்டிங் வர ஆரம்பிக்கும். இந்த மாதிரி நகை பாதிப்புகள் ஒரு டயபெட்டிக் பேஷண்ட் வர வாய்ப்புகள் இருக்கு. இது வராம தடுக்கணும்னா ப்ராப்பர் ஃபுட் கேர் அண்ட் ஃபுட் ஃபேர். ஒரு டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு நெக பிரச்சனை வராம தடுக்க ஃபாலோயிங் டிப்ஸ் ஃபாலோ பண்ணுங்க. ப்ராப்பர் நெயில் கேர், ப்ராப்பரான ஃபுட் ஹைஜீன் ஃபாலோ பண்ணணும், ரெகுலரா வாஷ் பண்ணணும். வாஷ் பண்ண உடனே ட்ரையா மெயின்டைன் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. நகத்தை ரொம்ப வெட்டக்கூடாது, பிளாட்டா வெட்டுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஒவ்வொரு வாட்டியும் நெயில் கட்டர்ஸ் யூஸ் பண்ணும்போது அது டிஸ்இன்ஃபெக்ட் பண்ணணும். அதே மாதிரி நெயில் கட்டர் யூஸ் பண்றதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் ஹேண்டை வாஷ் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. முடிஞ்ச அளவுக்கு நெயில் சலூன்ஸ் போறது அவாய்ட் பண்ணிக்கணும். காற்றோட்டமா இருக்கிற ஃபுட்வேர் ப்ராப்பரா யூஸ் பண்றது நல்லது. கண்டிப்பா ரொம்ப டைட்டான ஷூஸும் ஹேண்டில்ஸும் போடுறது அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சாக்ஸ் யூஸ் பண்றதா இருந்தா ரெகுலரா வாஷ் பண்ணிட்டு ப்ராப்பர் ஹைஜீனோட மெயின்டைன் பண்றது நல்லது. இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு நெக பிரச்சனை வராம தடுக்க முடியும்.